தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கியிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கியிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். மகேஸ்வரன், முழு விவரங்களை வழங்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான தேர்தல் இன்னும் ஒரு 3 மாதத்திற்குள்ளாக நடைபெற இருக்கிறது. இப்போதைய நிலையில தமிழ்நாட்டில் தேர்தல் களம் என்பது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணி, நாம் தமிழர் தனித்து போட்டியிடுகிறது, தமிழக வெற்றி கழகம் என்று 4 முனை போட்டி உருவாகி இருக்கிறது. இதுல 4 முனை போட்டியில தமிழக வெற்றி கழகம் இந்த எந்த சின்னத்தில போட்டியிட போகிறது என்கிற பெரும் எதிர்ப்பு. அந்த கட்சி ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக இருக்கின்ற பொழுது தமிழ்நாடு முழுவதும் ஒரே சின்னத்துல போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த ஒரே சின்னம் என்பது என்னவாக இருக்கும் என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினுடைய நிர்வாக தொண்டர்கள் மற்றும் ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது. அவர்கள் தங்களுடைய விருப்புரிமை அடிப்படையில சின்னங்களை தேர்வு செய்து தேர்தல் ஆணையத்தை கொடுக்கலாம். அதுல முதல்ல விசில் சின்னத்தை அவர்கள் முதல் விருப்புரிமையா தேர்வு செய்திருந்தாங்க. அந்த அவர்கள் தேர்வு செய்து கொடுத்த விசில் சின்னமே அவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியின் சின்னமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மக்கள் நீதி மையத்துக்கு இந்த டார்ச்லைட் சின்னமே மீண்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தனித்து போட்டியிடுகிற நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே அவர்கள் இந்த விவசாயியுடைய சின்னத்தை அவர்கள் ஏற்கனவே கேட்டு பெற்றாங்க. அந்த சின்னம் அவர்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற சூழல்ல 4 முனை போட்டியில இப்ப முதல்ல தேர்தலை சந்திக்க இருக்கிற தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் முறைப்படி ஒதுக்கி இருக்கிறது. அந்த கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை வருகின்ற 25ஆம் தேதி கூட்டியிருக்கிறார்கள். அந்த கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக தேர்தல் ஆணையம் தற்பொழுது விசில் சின்னத்தை கொடுத்துள்ளது. கடந்த சில நாட்களாகவே பார்க்கின்ற பொழுது விசில் சின்னம் அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்டாலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடு என்பது மிக அமைதியாக இருக்கு. விஜய் ரொம்ப மௌனமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிற சூழல்ல இப்ப செயற்குழு பொதுக்குழு கூட்டம் அறிவிச்சிருக்காங்க. அடுத்தபடியாக தேர்தல் ஆணையத்திலிருந்து விசில் சின்னம் கேட்ட சின்னமே அவர்களுக்கு கிடைத்திருக்கிறத பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் வேகம் எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அபிராமி, தகவல்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கி இருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். இதனை முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதேபோல மக்கள் நீதி மையத்திற்கு டார்ச்லைட் சின்னம் அளிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட தாவேக விசில் சின்னம் கேட்டிருந்தது. அந்த நிலையில் தற்போது தாவேகவிற்கு விசில் சின்னமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கமலின் மக்கள் நீதி மையம் கட்சிக்கு டார்ச்லைட் சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறது தேர்தல் ஆணையம். தாவேகவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கியிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். பொது சின்னம் அறிவிக்கப்பட்டுள்ளதால் தமிழ்நாடு முழுவதும் ஒரே சின்னத்தில் தாவேக போட்டியிடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.